ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இடையில் டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாம் பார்த்தா 2020 நடந்திருக்கும். அதனுடைய 146வது கொஸ்டின் தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ 360 டிகிரி ஆங்கிளில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம படிச்சலாம். புவிசார் குறியீடு பொருட்களை அதன் இடத்துடன் பொறுத்துக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பொருள் அதனுடைய இடம், சரிங்களா. ஸோ பார்த்த உடனே இது ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ஸோ மஞ்சள் வந்து பார்த்தோன்னா ஈரோடு, சரிங்களா. அப்போது ஈரோடு வந்து இங்கே என்ன இருக்குது, இங்கே 2 இருக்குது, சரிங்களா. அடுத்து பாயினாவே உங்களுக்கு தெரியும். ஸோ பத்தமடை தான். ஸோ அது 3வது இடத்துக்கு இருக்குது. அப்புறம் வண்ணப்பூச்சி ஓவியம்னா தஞ்சாவூர் நீங்கள் ஈஸியாகவே ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ 4th இருக்குது. அப்புறம் சுங்குடி சேலை பார்த்தீங்கன்னா மதுரை. அப்போ இதுதான் 1, சரிங்களா. அப்போ அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 2, 3, 4, 1 தான் சரியான விடை. 2, 3, 4, 1 ஆப்ஷன் பி தான் சரியான விடை. இப்போ இதனுடைய ரிலேட்டடாக இன்னும் ஒரு சில புவிசார் குறியீடுக்கு ஒரு சில பொருளெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதனுடைய எல்லா டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு 1 by 1 சொல்கிறேன். ஸோ எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸோ எழுதி வச்சுக்கோங்க. நிறைய வீடியோஸ் நம்ம 360 டிகிரி ஆங்கிளில் நிறைய வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க உங்களுக்கு பார்த்துட்டு வாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேங்காய், சரிங்களா. தேங்காய்க்கு வந்து அதுக்கான இடம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா ஏத்தோ மொழி, சரிங்களா. ஏத்தோ மொழி இது வந்து ரொம்ப ரொம்ப எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான், சரிங்களா. எதுவுமே இம்பார்ட்டன்ட் கிடையாது, எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மலை வாழை, அது மலை வாழை இது வந்து எங்கே இருக்குன்னா சிறுமலை, சிறுமலையில் வந்து இது இருக்குது, சரிங்களா. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சிற்பங்கள்னாவே உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸோ ரொம்ப ரொம்ப ஃபேமஸான பிளேஸு எல்லாருக்குமே தெரியும், மாமல்லபுரம், சரிங்களா. மாமல்லபுரம் இல்லை மகாபலிபுரமும் சொல்லிக்கலாம், சரிங்களா. அதுவும் அதுக்கடுத்து பார்த்தோன்னா பாரம்பரிய பூத்தையல்னு சொல்லுவாங்க. என்னது பாரம்பரிய பூத்தையல் இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான பிளேஸ் அது வந்து பார்த்தோன்னா நீலகிரி தான் அதனுடைய பிளேஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் நிறைய இருக்குது, சரிங்களா. ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்கிறேன், அப்படி எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு வந்துடுங்க. அதுக்கு பார்த்தோன்னா நம்ம குத்து விளக்கு, சரிங்களா. குத்து விளக்குன்னு சொல்லுவாங்க. இந்த குத்து விளக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கான பிளேஸ் வந்து எதுனா நாச்சியார் கோவில், நாச்சியார் கோவில் குத்து விளக்கு வந்து இதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. நாச்சியார் கோவில். அதுக்கு அது பார்த்தீங்கன்னா வெண்கல சிலைகள்னு சொல்லுவாங்க. வெண்கல சிலைகள் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுவாமி மலை வரும், சரிங்களா. சுவாமி மலை தான் இதுக்கான ஃபேமஸான பிளேஸு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா போர்வைகள்னு ஒரு கான்செப்டே இருக்குது, சரிங்களா. இதுவும் ரொம்ப ரொம்ப புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. போர்வைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே வரும் அப்படின்னா பவானி இல்லை புவானின்னு சொல்லுவாங்க. புவானின்னு தான் கொடுத்துருக்காங்க, சரிங்களா. டேட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா புவானின்னு தான் இருக்குது. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏன்னா பவானி சில இடத்துல நம்ம சொல்லிகிட்டு இருப்போம், அதனால் புவானி, சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வெண்பட்டுக்கான ஃபேமஸான பிளேஸ் பார்த்தீங்கன்னா சேலத்தில் பார்த்தீங்கன்னா வெண்பட்டு வந்து இருக்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னா கோயில் நகைகள் அதுக்கான ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கோயில் நகரம்னாலே தெரிஞ்சிருக்கும், அதாவது நாகர்கோவில், சரிங்களா. அது கோயில் நகைகளுக்கு வந்து ஃபேமஸ் வந்து நாகர்கோவில், சரிங்களா. நாகர்கோவில் தான் அதுக்கான பிளேஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தஞ்சாவூர்னாவே நிறையா இருக்கும். தஞ்சாவூரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாஞ்சூர் இது பார்த்தீங்கன்னா தலையாட்டி பொம்மை நம்ம சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீணை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம வீணைன்னு சொல்லிட்டு நம்ம மறந்துடுவோம். வீணை வந்து தஞ்சாவூருக்கு ஃபேமஸ், அதுவும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சிலலாம் இருக்குது. பட்டு அப்படின்னு நம்ம சொன்னாலே காஞ்சி பட்டுவும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆரணி பட்டும் 2 ஃபேமஸ் சொல்லுவாங்க. ரெண்டுமே நம்ம ஆப்ஷன் இருக்கும்போது எதுனா ஒன்று வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட்டுக்கு எது ஃபேமஸ்னால் காஞ்சி அப்புறம் மற்றும் ஆரணி 2மே ஃபேமஸ் தான், சரிங்களா. அதுக்கு பார்த்தீங்கன்னா மாவு அரைக்கும் இயந்திரம் அப்படின்னாலே கோயம்புத்தூர் தான், சரிங்களா. கோயம்புத்தூர்னாவே மாவு அரைக்கும் இயந்திரம், சரிங்களா. மாவு அரைக்கும் இயந்திரம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் டேட்டாஸ் வந்து கலெக்ட் பண்ணி படிச்சுன்னா எக்ஸாமை நல்லபடியாக நீங்கள் எழுத முடியும். ஏன்னா ஒருனுடைய ரிலேட்டடாக வேறு எதாவது கொஸ்டின்ஸ் எதாவது கேட்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அனாலிசிஸ் பண்ணி இல்லை டிஸ்கஷன் பண்ணி நீங்கள் மூவ் பண்ணால் ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்கும். நான் திரும்ப 1 செகண்ட் பாஸ்ட்டாக சொல்லிடலாம்.
தேங்காய்க்கு வந்து பார்த்தோன்னா ஸோ ஏத்தமொழி, மலை வாழைக்கு வந்து சிறுமலை, சிற்பங்களுக்கு வந்து மாமல்லபுரம், அப்புறம் பாரம்பரிய பூத்தைகளும் பார்த்தோன்னா நீலகிரி, அப்புறம் குத்து விளக்கு பார்த்தோன்னா நாச்சியார் கோவில், அப்புறம் பார்த்தோன்னா வெண்கல சிலைகள் வந்து பார்த்தோன்னா சுவாமி மலை, அப்புறம் போர்வைகளுக்கு வந்து புவானி, வெண்பட்டு வந்து சேலம், கோயில் நகைகளுக்கு பார்த்தோன்னா நாகர்கோவில், டேஞ்சூரில் வந்து பார்த்தோன்னா ஸோ நிறைய இருக்கும். அதில் வந்து நம்ம ஒரு சில வந்து பார்த்தோன்னா தலையாட்டி பொம்மைகள், அப்புறமா பார்த்தீங்கன்னா வீணை அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அப்புறம் பார்த்தா ஓவியங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் தான் சரிங்களா. அதுவும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ பட்டு சரிங்களா. பட்டுனாவே உங்களுக்கு காஞ்சி பட்டு இல்லை ஆரணி பட்டு அது ரொம்ப ஃபேமஸ்ஸு. அது ரெண்டுத்தையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்னாவே ஸோ மாவு அரைக்கும் இயந்திரம் சரிங்களா. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி டேட்டாஸ் எல்லாம் நிறைய வேணும்னா நான் ஆல்ரெடி வீடியோ நிறைய போட்டிருக்கேன், போய் பார்க்காத போய் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.